தண்ணீர் கண்ட மானை போல் தாவி நானும் வருகின்றேன். ஆன்மதாகம் தீரவே அள்ளி பாருக விழைகின்றேன். வா வா விரைந்து வா, என்னில் வா, எழுந்து வா, என் தேவனே என் இறைவனே என் இனிய நேசனே, என் நண்பனே என் நண்பனே, இதயம் வாருமே. வாரும் இறைவா, வாரும் எம்மில் வாரும். இதோ நாம் இன்று 36/24 இந்த மாதத்தின் கடைசி நாளில் இருக்கிறோம். இன்று சண்டே. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மார்க்கு 5:21-43. இயேசுவை எதுக்கு கூப்பிட்றாங்கன்னா, நிறைய ஒரு அதிசயம்தான். நம்ம ஆண்டவர் குருடனை சுகமாக்கணும், உதிரப்போக்கு பெண் அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமடைந்தது, அவர் அசுத்தாவி விரட்டியது, அப்புறம் இறந்த மகளை யாயிரின் மகளை உயிர்த்த செய்தது. ஸோ இந்த மாதிரி அப்போ அந்த பெண்ணை கூப்பிடும்போது, அப்போது அந்த ஊர் பெரியவர் ஒருத்தர் ஓடி வராரு, ஆண்டவர் என்னென்னு. அப்போ அவர் விரட்டுறாங்க. அப்போ ஏசு அவன் நிற்க வச்சுட்டு என்னன்னு போது, இல்லை என் மகள் இந்த மாதிரி மறைத்து விட்டாள். ஏசு அந்த இடத்துல போயிட்டு அந்த பெண்ணை எழுந்துரு, மகளே எழுந்துரு அப்படின்றார். உடனே ஏஞ்சிக்கிறான் அந்த பெண்ணு. பாருங்கள், இவ்வளோ அதிசயம் அற்புதம் செஞ்ச ஆண்டவரை வெறும் அதிசயம் அற்புதத்துக்காக மட்டும் நம்ம அவரை தேடக்கூடாது. ஈஸ் அவர் கிரியேட்டர், நம்மை உருவாக்கியவர். ஈஸ் அவர் காட், ஈஸ் அவர் எவ்ரி திங். அவர் நம்மளை படைத்தவர், இந்த உலகையே படைத்தவர், நம்மை உருவாக்கியவர், நம் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை கண்ணின் இமை போல் காத்து வருகிறவர், நம் தேவைகளை சந்திக்கிறவர், நம் வாயிலிருந்து வார்த்தை புறப்படும் முன்னே நாம் எதை சொல்கிறோம், எதை பேசுகிறோம் என்று அறிந்தவர். சாலமோன் ஞான நூலிலிருந்து வாசகம் சொல்லுது, அலகையின் 1:13, 1:5, 2:23-24. அலகையின் பொறாமையில் சாவு உலகில் நுழைந்தது, ஆனால் கடவுள் சாவை உண்டாக்கவில்லை. வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. பார்த்தீங்களா? 2ஆம் வாசகம் என்ன சொல்லுதுன்னா, 2 கொரிந்தியர் 8, 7, 9, 13, 15. இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறைகளை நீக்குங்கள். நம்பிக்கை, நாவண்ணமே, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். செல்வராய் இருந்தும் உங்களுக்காக ஏழையானார். பார்த்தீங்களா? ஆண்டவர் நினச்சிருந்தா ஒரு பெரிய பேலஸில் பிறந்திருக்கலாம். இந்த உலகையை அவர் வெறுமையாக நினச்சி நமக்காக எல்லா செல்வங்களையும் கொடுத்து அவரு ஏழையாக பிறந்தார். ஏன்னா நாம் நல்லா இருக்கணும்னு தான். அதான் நீதிமொழிகள் சொல்லுது பாருங்கள், ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடினேன், என் தலைவரிடம் எனக்கு இறங்குமாறு வேண்டினேன். நான் சாவதால் படுகுழிக்கு போவதால் உமக்கு என்ன பயன்? புழுதியில் உம்மை புகழ முடியுமா? உமது வாக்கு பிறழாமையை அறிவிக்க இயலுமா? அதான் ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் நம்மளை புழுதியில் போய் விட மாட்டார். அவர் நம்மளை கை தூக்கி நிறுத்துறாரு ஒவ்வொரு நாளும். ஆண்டவருடைய கருணையினால் மலையென உறுதியாய் என்னை நிலைநிற்க செய்தீர் அப்படின்னு தாவீது சொல்கிறாரு. அதான் தூய ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மளை எப்படி வழி நடத்துகிறாருன்னா, அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு போகிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிற தீய செல்களை அகற்றினால் அவர் நமக்குள் செயல்படுவார். அன்னை மரியாள் கைப்பிடியோடு நாம் இறைவனின் பின் செல்வோம். நாம் தினம் திருபலி காண்போம், வசனத்தை வாசிப்போம், ஜெபமாலை ஜெபிப்போம், அன்னை மரியின் கைப்பிடித்து இயேசுவின் பின் செல்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.